ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கல மகிழ்ச்சி. வாராகியை நம்பினா என்னெல்லாம் நல்லது நடக்கும், எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையும் எப்படி நமக்கு அனுகூலமாக மாறும் அப்படிங்கிறதுக்கு வாராகி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தினால் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு நல்ல ஒரு வாழ்ந்த ஒரு ஆர்கிடெக்ட், நம்முடைய கிளைண்ட்டு தான் அவர், நீண்ட நாள் நண்பர். நம்ம ஒரு நாள் முன்னாடி நம்ம அவரை பார்த்துருக்குறோம். பெருசாக நம்ம போவோம் வருவோம், அப்படி ஆசீர்வாதம் பண்ணுவோம். எங்கேயாவது பார்த்தோன்னா அப்படி வணக்கம் சொல்லுவார், ஆசீர்வாதம் பண்ணுறதோட சரி. நம்ம யாரையுமே நான் கிட்ட போய் அது ஒரு ஈஷண்டு எனக்கு அப்படி பண்ணுங்கள் இப்படி பண்ணுங்கள் அந்த மாதிரி இது ஒரு யார்கிட்டையும் நம்ம கேட்டதே கிடையாது. தள்ளி நின்று ஆசீர்வாதம் பண்ணி பார்த்துட்டு சிரிச்சுட்டு வந்துடுறதோட சரி. அந்த மாதிரி இவர் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக அவர் நமக்கு தெரியுமே தவிர எங்கேயாவது போகும்போது வரும்போது ஆலயங்களில் நிறைய ஹோமங்கள் பூஜைகள்லாம் நிறைய எடுத்து செய்வார். ஆலயங்களுக்கு நிறைய பூஜைகளெல்லாம் எடுத்து தர்ம காரியங்கள்லாம் நிறைய செய்வார். அப்படி தர்ம காரியங்களை செய்கின்ற பொழுது அவருக்கு ஒரு அவயோக நேரம், மனிதனுக்கு எப்பவுமே யோகமான நேரம் இருக்கும்போது எந்த ஒரு கஷ்டமும் அவனுக்கு தெரியாது. ஆனால் இவர் யோகமான நேரம் வந்தப்போ கூட ஆடலை. நன்மையை செய்தார், தர்மத்தை செய்தார், தர்மத்தை தான் செஞ்சார், சாமிக்கு தான் நல்லது பண்ணார். ஆலயங்களுக்கு அவ்வளோ அதாவது ஏகாதச ருத்ர ஹோமம், அப்புறம் ஒரு சண்டி ஹோமம், இந்த மாதிரிலாம் நிறைய யாகங்களை செய்தார். இவர் என்ன யாகங்கள் செய்தாலும் நேரங்காலம் அவருக்கு கால நேரம்தான் ஜெயிக்கும் என்ற உண்மை தெரியல. அப்படி பார்க்கும்போது ஒரு கடினமான காலம் வந்தது. வேலையே இல்லை. சுத்தமாக ஒரு ஆர்கிடெக்டுங்கிறவருக்கு மாதம் வருமானம் எப்படி இருக்கும், வீடு எப்படி இருக்கும், வீட்டுக்கு மாத தேவை கமிட்மெண்ட்டு கண்டிப்பாக ஒரு 1 லட்ச ரூபா இல்லாமல் அவரால் மாத குடும்பம் பண்ண முடியாது. அப்படி ஒரு கடுமையான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கிடெக்டு, அவருக்கு வேலையே இல்லை, வருமானமே இல்லைன்னா அவர் என்ன செய்வார்? அப்போது அவருக்கு நான் சொன்னது, அவர் இந்தியா தான், பாரத தேசத்தில் தான் இருக்கார், இந்தியாவில் தான் இருக்கார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், ஒரு சில வழிகாட்டுதல்கள் சொன்னேன். நம்மிடத்தில் வந்தார் என்பதை விட குருநாதரை நம்பி வந்தார். சாமி, நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், நீங்கள் தான் வாராகி, எனக்கு வாராகி தெரியாது, நீங்கள் தான் வாராகி. எனக்கு ஏதேனும் நீங்கள் எனக்கு நன்மை செய்யணும், எனக்கு